Taste the Daily. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர வாய்ப்பிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது. தேர்தல் 8 மாதத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே அந்த கூட்டணி, நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது. ஆந்திரா, அதே மாதிரி கேரளா, இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும். அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்ததோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்.